வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் சென்னையில் சிவில் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சென்னையில் பெஸ்ட்டாக காஷோ இன்ஃபோடெக் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிவில் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் மற்ற டொமைன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த URL போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் அப்ளை ஃபார்ம்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஃபீல்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சிவில்லே வந்து சைட் இன்ஜினியராக போகணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து டிசைன் ரிலேட்டடாக போகிறதா நீங்கள் வந்து லைக் AutoCAD இல்லை ஸ்டாட் ப்ரோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஸோ அந்த டொமைன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AutoCAD பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ AutoCAD அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது 2D அண்ட் 3D அண்ட் டிசைன்ஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், பிளான்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த AutoCAD அப்படின்றது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த AutoCADல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன ட்ராயிங்ஸ் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு லைன் கிரியேட் பண்ணுறதா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பேசிக்கான கமெண்ட்ஸ் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மற்ற யூஸருக்கும் அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த பிளான்லாம் நம்ம புரிய வைக்கணுக்காண்டி சம் கலர்ஸ்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரூஃபாக இருந்தால் இந்த கலர், பீம்க்கு இந்த கலர், வால் பேனல் இந்த இதுக்கெலாம் வந்து நம்ம சம் கலர்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்தோம்னா மற்றவங்க பார்க்குறப்போ நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்கான திங்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இந்த பிளான் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2D ஆர் 3D ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம AutoCAD வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டிசைன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3D மாடலிங் அண்ட் விஷுவலைசேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங் அண்ட் ரெண்டரிங் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்றது சொல்லுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம், அதாவது ஒரு ஃப்ளோரில் எவ்வளோ லோட் வர கண்டெயின் பண்ணலாம், அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வந்து நான் வச்சுருக்க போகிறேன். ஸோ அப்போ இவ்வளோ வெயிட் வர இந்த ஃப்ளோர் வந்து கண்டெயின் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கேற்றப்பல நம்ம பீம்ஸ்லாம், ரூப்ஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே நமக்கு கண்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸ்டாட் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடாக இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோட் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.